இப்ப இவங்க வளர்ச்சி 11% வளர்ச்சி இவங்க வளர்ச்சியை கொண்டு வர மாட்டாங்கன்னு எப்படி முன்முடிவுக்கு வர்றீங்க? நம்ம ஆல்ரெடி ரூல் பண்ண ட்ராக் ரெக்கார்ட் இருக்குல்ல, அதுல 5 to 6% வளர்ச்சி கூட வரல, உங்களால வர முடியல. இரண்டாம் கூட எங்க கொண்டாந்தீங்க? கொண்டாட முடியல. ஜெயலலிதா காலத்துல இருந்து எடுத்துக்கோங்க, 2011 இருந்து எடுத்துக்கோங்க. நீங்க இரண்டாம் இலக்க வளர்ச்சி எங்க கொண்டாந்துருக்கீங்க? 5 வருஷத்துல 11.19 வளர்ச்சியும் நாமினல் ஜிடிபி குரோத்தில் 16% வளர்ச்சியும் கொண்டாந்து காமிச்சிட்டாங்கல்ல. நீங்க 10 வருஷத்துல 5.8 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டாடுறேன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணீங்க. 900 MOU சைன் பண்ணீங்க. அதுல வந்தது 67,000 கோடி தான் ரெக்கார்டு இருக்கு, தெளிவா இருக்கு. டிஎம்கே கவர்மெண்ட்ல கடந்த 5 வருஷத்துல 12 லட்சம் கோடி கொண்டாந்துருக்காங்க. அதுல 80% டர்ன் அவுட் கொண்டாந்துருக்காங்க. இது ரெக்கார்டு இருக்குல்ல. அப்ப நீங்க என்ன கண்ணு முன்னால தெரியுதுல்ல உங்களுக்கு. இப்போ பெர் கேபிட்டா இன்கம் வந்து 3.5 லட்சம் கோடி, 3.5 லட்சம் ரூபாய் உயர்த்தியிருக்காங்க. அப்ப நம்ம கண்ணு முன்னால உங்களுக்கு தெரியுதா இல்லையா? அப்ப பரவலாக்கப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மேனுஃபேக்சரிங் செக்டார்ல உருவாகுது. அப்ப அது வளர்ச்சிக்கு தூண்டுகோலா இருக்குல்ல. இன்னைக்கு ஓல்டு பென்ஷன் 4.5 வருஷம் கழிச்சு நிறைவேற்றிருக்காங்க. இந்த ஓல்டு பென்ஷன் நிறைவேற்றினதுல என்னாச்சு? 13,000 கோடி கார்பஸ் ஃபண்டும் 11,000 கோடி ஆனுவல் கமிட்மெண்ட் என்னால முடியும்னு சொல்லி நிறைவேற்றி காமிச்சிருக்காங்கல்ல. அப்ப இதெல்லாம் செஞ்சு காமிச்சது இந்த அரசு தானே. அப்ப இந்த வளர்ச்சி வந்து அடுத்த ஒரு 10 ஆண்டுகளுக்கு தொடர்ந்தால்தான் இது இன்டர்வல் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம தொடரணும். அதுக்கு கொள்கையில உறுதி வேணும், ஆட்சியில உறுதி வேணும், வளர்ச்சியில உறுதி வேணும், இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டாடுறதுல உறுதி வேணும். இந்த உறுதிய இடையில வந்து இந்த இரட்டை இன்ஜின் சர்க்கார் நடத்துறேன்னு சொல்லி இதுவரைக்கும் நடந்த எந்த இரட்டை இன்ஜின் சர்க்காரும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை தொட முடியல. பிஜேபி மத்தியிலையும் ஆளுது, மாநிலத்திலையும் ஆளுது. ஒரு கவர்மெண்ட் ஆவது தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை தொற்றுக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஒண்ணு கூட கிடையாது. அப்படிப்பட்டவர்களை கூட்டு வந்து நாளைக்கு வந்து மீட்டிங் போடுறாங்கன்னு சொன்னா இதை நம்புறதுக்கு தமிழக மக்கள் என்ன ஒன்னும் தெரியாத அரசியல் விழிப்புணர்ச்சி இல்லாத மக்களாகிய. சரி, ஓகே, கேட்போம். திரு பொன்வில்சன் வளர்ச்சியை பற்றி பேசினாரு. அந்த வளர்ச்சியோட புள்ளி விவரத்தை சொல்றேன். 2017-18 இந்தியாவின் வளர்ச்சி 6.8%. தமிழ்நாட்டின் வளர்ச்சி அதிமுக ஆட்சியில், எடப்பாடியார் ஆட்சியில் 8.59, 2% இந்தியாவின் வளர்ச்சியை விட கூட. அதே மாதிரி 2018-19 இந்தியாவின் வளர்ச்சி 6.5, தமிழ்நாட்டின் வளர்ச்சி 7.01. இந்தியாவின் வளர்ச்சியை விட எடப்பாடியார் ஆட்சியில், அதிமுக ஆட்சியில் வளர்ச்சி அதிகம். கொரோனா காலத்தில் 2020-21 இந்தியாவின் வளர்ச்சி -1.2%. ஆனால் தமிழ்நாட்டின் வளர்ச்சி 0.07%. ஒரு நயா பைசா அரசுக்கு வருமானம் இல்லாத காலத்திலும் அரசு ஊழியர்களுக்கு 31ஆம் தேதியே சம்பளம் போச்சு. அம்மா உணவகத்தில் 3 வேளையும் இலவச உணவு கொடுத்தது அந்த ஆளுமை மிக்க அதிமுக ஆட்சி. இதுதான் கம்பேரிசன். இதற்கு மேல என்ன சொன்னா, இப்ப 2024-25 அதாவது தொழில்துறையில 7% வளர்ச்சி தான் தமிழ்நாட்டில் 2024-26. விவசாயத்தில் ரிவர்ஸ் வளர்ச்சி குறைஞ்சது. அப்போ இப்படி புள்ளி விவரத்தை பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில் எந்த அளவுக்கு இந்தியாவின் வளர்ச்சியை விட தமிழ்நாட்டின் வளர்ச்சி அதிகமாக இருந்துச்சு. இது வந்து தொடர்ந்து ஒரு ஆட்சி 2 ஆட்சின்னு சொல்ல முடியாது. இது திராவிட ஆட்சிகளில் தொடர்ந்து இந்த பரிணாம வளர்ச்சிகள் தமிழ்நாட்டுக்கு இந்தியாவின் வளர்ச்சியை விட அதிகமாக இருக்குது. சர்வதேச வளர்ச்சியை விட இந்தியாவின் வளர்ச்சி அதிகமாக இருக்கும். இந்தியாவின் வளர்ச்சியை விட தமிழ்நாடு வளர்ச்சி இயற்கையாக அதிகமாக இருக்கும். இதுதான் இயற்கை. நீங்க கம்பேர் பண்றது தமிழ்நாடோட வளர்ச்சியும் இந்தியாவோட வளர்ச்சியும். இப்போ பொன்ராஜ் சார் கம்பேர் பண்றது வந்து தமிழ்நாட்டோட அதிமுக டைம்ல இருந்த வளர்ச்சியும் திமுகவோட இந்த டைம்ல இருக்கிற வளர்ச்சியும். இந்தியாவின் வளர்ச்சியும் அதிமுக இருந்த காலத்தை விட இந்தியாவின் வளர்ச்சி இப்ப அதிகம். காங்கிரஸ் காலத்தை விட இப்போ வளர்ச்சி அதிகம். நீங்க கேள்வி புரிஞ்சுக்க மாட்டீங்க. இல்ல, இந்தியாவின் வளர்ச்சியை இல்லமா, இந்தியாக்குள்ள தான் தமிழ்நாடு இருக்குது. இந்தியாவின் வளர்ச்சியை பேஸ் பண்ணி தான் தமிழ்நாடு வளர்ச்சி. யாருக்கும் அதுல சந்தேகம் இல்ல. அததான் சொல்றேன். அப்ப என்னன்னா இந்தியாவின் வளர்ச்சி 9.7 இருந்தா தமிழ்நாட்டின் வளர்ச்சி 11ல இருக்கும், டபுள் டிஜிட்ல இருக்கும். இல்ல, நீங்க திரும்பவும் என்ன பண்றீங்கன்னா இந்தியா கூட தான் நீங்க கம்பேர் பண்றீங்க. இப்போ தமிழ்நாட்டுல இருக்கிற வளர்ச்சியும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி இந்தியாவின் வளர்ச்சி கூட ஒப்பிட்டு தான் நம்ம சொல்ல முடியும். இந்தியாவின் வளர்ச்சி அதிகமா இருக்குது, அப்ப தமிழ்நாட்டின் வளர்ச்சி கூடுதலா இருக்குது. நான் திமுக vs அதிமுக அப்படினு கேக்குறேன். இந்தியாவின் வளர்ச்சியை பேஸ் பண்ணி தான் தமிழ்நாட்டின் வளர்ச்சி இருக்கும். அதுதான் சொல்றேன். அது எப்படி இருக்குது? அப்ப இந்தியா தமிழ்நாடு இந்தியாவுல இல்லையா? அததான் நான் சொல்றேன். இப்போ சார் இருங்க நான் இப்ப இல்ல நீங்க பேசும்போது நான் குறுக்க வரல, கொஞ்சம் இருங்க. இந்தியாவின் வளர்ச்சி எவ்வளவு சார் போன வருஷம்? இந்தியாவின் வளர்ச்சி எவ்வளவு சொல்லுங்க? இந்தியாவின் வளர்ச்சி 5, தமிழ்நாட்டின் வளர்ச்சி 11.
இந்தியாவின் வளர்ச்சியை விட ஒரு 2%, 1.5% கூட இருக்கும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி. அதுதான் ஒப்புமை, அவ்வளவுதான். சரி சார், இப்ப ஓகே. இந்தியாவின் வளர்ச்சி இப்ப 10% சொல்றாரா? தமிழ்நாட்டு வளர்ச்சி 16%, ஓகே. இந்தியா வளர்ச்சி 12% வந்துருச்சு. தனிநபர் வருமானம் இப்ப எல்லாத்தையும் சொல்றேன். அடுத்த ஒப்பீடு சொல்லிட்டா தமிழ்நாட்டு இல்ல அவர் சொன்னதுதான் சொல்றேன். தமிழ்நாட்டின் தனிநபர் வருமானம் அதாவது 1,96,000 ஒரு வருஷத்துக்கு, ரைட்டா? தமிழ்நாட்டில் 3 லட்சம் இல்ல, 1 லட்சம் 1,30,00,000 பேர். சொல்லி முடிச்சிடறேன். 1,30,00,000 பேர் மாதம் 1000 ரூபாய்க்கு குடும்பம் மொத்தமே 2.5 லட்சம் தான் வருமானம். இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்லுங்க? நீங்க தானே சொல்றீங்க மாதம் 1000 கொடுக்குறீங்க. 1,30,00,000 குடும்பங்கள் வருமானம், மொத்த குடும்ப வருமானமோ, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அம்மா அப்பா தாத்தா பாட்டி அத்தனை பேர் வருமானமோ 2.5 லட்சத்துக்குள்ள தானே இருக்குது. அது உரிமை தொகை நீங்க தானே கொடுத்தீங்க, தகுதி தொகை தானே கொடுத்தீங்க. அப்ப எப்படி முரண்பாடு இருக்குதா இல்லையா? அதான் சொல்றேன். அப்ப தகுதி தொகை எப்படி சார் கொடுத்தீங்க? பத்தாண்டு கால ஆட்சி காலத்துல தகுதி தொகை தொடர்ந்து 8 இதுவரைக்கும் நம்ம கையில ஆதாரம் தகுதி தொகை எப்படி கொடுத்தீங்க? 2.5 லட்சம் ரூபாய் குடும்பத்தின் ஆண்டு வருமானம் எல்லாரும் கொடுத்திருக்காங்க சார். நீ 1,06,00,000 28 மாதம் கழித்து 2023 செப்டம்பர்ல 1,06,00,000 கொடுங்க திரு வில்சன். திரு சுகுணா திவாகர்.